கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்தது கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. கொன்று குவிச்ச கட்சிகள், கூட நின்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் மான தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார்கள். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய அப்படி. இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்று அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரோஸ்தோட இருந்தானா தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டு அவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிற்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும், கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு. கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப கொடுமை கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். அதனால என்ன, என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வழியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வழியோடு நிற்கிற வழியோடு அந்த வழி இல்லை. அவர் அந்த வழி இல்லை, அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம் மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம் இனம் அழிஞ்சு போச்சு. எந்த உரிமையும் நமக்கு இல்லை. இருக்கிற ஒரே வழிதான். இவ்வளவு இழந்திருக்கான். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள் தான் சொன்னார்கள். ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் தீர்வை பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள்தான். இந்த பன்னாட்டு சமூகம் எல்லாம் இன்னைக்கு ஐநா பெருமன்றத்திலே போனால் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம், அவ்வளவுதான். அதை இனப்படுகொலை என்றே ஏற்க மறுக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது. தமிழர்களின் தாயக விடுதலையை தடுக்கிறது. உலகத்தின் மரபென்ன, வல்லாதிக்கத்தின் அழகென்ன? எளியவன் பக்கம் நிற்பது. புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றான்? ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறார். அந்த பிறப்புரிமை கேட்டுத்தான் நாம் போராடினோம். ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற மணப்பெண் வாழ பிடிக்கவில்லை என்றால் மனமுறிவு கேட்டு செல்வதை அவ குடும்ப உறவை சிதைக்கிறாள் என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு தேசிய இனம் விடுதலை பெற்று பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்கிறான். அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தை தான் பன்னாட்டு சமூகம் செய்கிறது, இந்திய பெருநாடு செய்கிறது. தான் கொடுமை. இனப்படுகொலை என்றால் படுகொலை செய்த இனத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமில்லை என்ற நிலை வரும். அங்கே தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலரும். அதனாலேயே இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இதே அதிகாரம் நம்மிடத்தில் வந்தால் எவன் மறுப்பான்? எவன் மறுப்பான்? தமிழ் தேசிய அரசு நிறுவப்பட்டால்
பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு தமிழீழ தேசிய அங்கீகார மாநாடு ஊடக பெரும் தலைவர்கள், இந்திய நாட்டிலே பிற மொழிவழி தேசிய மக்களின் தலைவர்கள், மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு என் தாயக விடுதலையை ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன் எனக்கு சொல்லு. என்னோடு நிற்க போறது யார், எனக்கு எதிராக நிற்க போறது யார்? இந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. அங்கங்கே சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த போது இந்திய நாடாளுமன்றத்திற்கு அம்மையார் இந்திரா காந்தி அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று பதிவு செய்தார். ஆனால் என் மொத்த இனமும் செத்து விழுந்த போது, கொன்றொழிக்கப்பட்ட போது அது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு அவருடைய வாரிசுகள், ஆட்சியாளர்கள் சொல்ல தயங்கிவிட்டார்கள். ஏன்? போரை நடத்தி கொன்றவனை அவன்தான். போர் குற்றம் என்ற அளவிலே தான் நிற்பார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்கிறோம். ஒரு நாட்டு மக்களை தன் நாட்டு இராணுவத்தில் இடம்பெற முடியாது என்ற நிலையை வைத்துக் கொண்டு ஒரு இனத்தின் மக்களை, உரிமை கட்டு போராடுகிற மக்களை அதே இராணுவ வலிமையை வைத்து அழித்து ஒழிப்பதை பன்னாட்டு சமூகம் பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. எவனுக்கு தகுதி இருக்கிறது? உரிமை, சுதந்திரம், மனிதநேயம் இதெல்லாம் பேச யாருக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது உலகத்தில்? எத்தனை மனிதநேய ஆர்வலர்கள், சமூக பற்றாளர்கள், உரிமையாளர்கள் ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டு போடும்போது எவனாவது வந்து கேட்டானா? இந்த இந்திய கடலுக்குள் 850 பேரை சுட்டு கொண்டிருக்கான், இன்னும் சிறை பிடிச்சு சிறையில் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கேட்க துப்பு இருக்கா? இருக்கா? இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தான். மீனவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறவர், இவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படி இருந்து விடுவார்கள்னாரு. வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டார். எங்க நான் வர்றேன், கைது பண்ண சொல்லு பார்ப்போம், கைது பண்ண சொல்லு. ஒரு சிங்களம் என் ஊரில் இருக்க மாட்டான், பூரா புழல் சிறையில் உட்காந்துருப்பான். அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில் போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன்.